மழை பெஞ்சா மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்கள் மனசில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மக்கள் மனசில் நினைக்கிற ஒரே விஷயம், ஆற்றுல தண்ணி வந்துருச்சா, வெள்ளம் வந்துருச்சா, அருவியில் எவ்வளோ தண்ணி விழுது, எந்த அருவியில் குளிக்க விடுறாங்க, எந்த அருவிக்கு அலோவ் பண்ணுறாங்க, இப்படிங்கிற எண்ணம் தான் எல்லார் மனசுலையும் நிறைஞ்சிருக்கும். குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு இது போக இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. ஆனால் இந்த 3 ஊரில் இருக்க அருவி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், தண்ணி நிறையவும் விழும், நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஸோ நாம் அப்படி இன்றைக்கி சூஸ் பண்ணி போன இடம் தான் மணிமுத்தாறு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரான கொஞ்ச நேரத்துலேயே அந்த தூரத்தில் அருவி விழுது சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுவே நம்மளை வா வா என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கேட்டுச்சு. அண்ட் பக்கத்தில் போகும்போது சான்ஸே இல்லைங்க. என்ன தான் செயற்கை எங்கே உருவாக்குனாலும் எப்படி இருந்தாலும் இயற்கைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே நிற்கும்போது அந்த இடத்த விட்டு நவுழ்கிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மணிமுத்தாறு ஃபால்ஸில் நீர்வரத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி குளிக்கிறதுக்கு தடை போட்டிருந்தாங்க. ஸோ குளிக்க முடியல. ஆனால் நாங்கள் குளிக்காமல் வருவோமா, இன்னொரு இடத்துல போய் குளித்தோம். பிளேஸ் எங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.